தாவிக ஆட்சியை திமுகவால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை பனையூரில் நடைபெற்ற தாவிக எம்எல்ஏக்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் பேசிய அவர், பெண்கள் குறித்து தவறாக பேசுவதை ஏற்க முடியாது என்றார். அவரெல்லாம் பேசுவதற்கு காரணமே வயிறிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அங்கே தூங்க முடியவில்லை. அவர்களால் தூக்கம் அவர்களுக்கு வருவதில்லை. ஆகவே அவர் இது போன்ற வார்த்தைகளை சொல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. பெண்களை இழிவுபடுத்துவது என்பது அவருடைய நிலையில் நாம் பார்க்கின்ற போது இதை எல்லோரும் செய்து கொண்டுதான் இருந்திருக்கிறார். இதற்கு முன்னாலே பொன்முடி செய்தார். மற்றொரு இங்கே பெண்களை பற்றி பேசுகிற போது இங்கே சில வார்த்தைகளை சொல்கிற போது நடந்து பேசுவதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை என்பதுதான் இந்த நாடு இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் மீண்டும் சாத்தாவை போல வரலாம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர என்றைக்கும் தமிழ்நாட்டை கால் வைக்க முடியாது, வெற்றி பெற முடியாது என்ற வரலாற்றை தான் தமிழ்நாடு இன்றைக்கு நிறுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தலைவர் இருக்கும் வரை அவர் என்றைக்கு இருக்கிறாரோ அதுவரை தமிழ்நாடு அவருடைய முதலமைச்சர் அருகிலே அமர்வதை யாராலும் தடுக்க முடியாது. இதைத்தான் சொன்னார்கள். புரட்சித்தலைவர் பொறுப்பு இருக்கிற போது 100 நாட்கள் ஓடாது என்று சொன்னார்கள். 100 நாட்கள் மட்டுமல்ல, அவருடைய ஆட்சியை பொறுத்தவரை அவர் உயிரிழந்தவரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் வரலாற்றை படைத்தார். அதை போலதான் புரட்சித்தலைவர் அம்மா அவரும் உயிரோடு இருக்கும் வரை அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கவர்ந்தார். நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் தளபதியை பொறுத்தவரை அவர் இருக்கும் வரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் வரலாற்றை படைக்க தலைவராக இன்று கவலை கொண்டு கொண்டிருக்கிறார். இதை இவரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அதற்காகத்தான் பல்வேறு விமர்சனங்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற இவர்கள் எல்லாம் மக்கள் அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார்.